ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் vlog. நாங்கள் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுனால எங்கள் அப்பா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம சின்ன தம்பிகிட்ட உருளைக்கிழங்கு கொடுத்தா அதே எனக்கு கொண்டா அப்படின்கான். அந்த பந்து போட்டு விளாண்டுட்டு இருந்தான் ரொம்ப நேரம். சரி பிஸ்கட் கொடுத்து பார்ப்பேன், அதுவும் கடிக்க போகிறான். என்ன எனக்கு வந்து நான் அப்படி முழுசாக கொடுத்து இன்னும் பழகலை, அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பிடிங்கிட்டேன் அவன்கிட்டேருந்து சண்டை போட்டு 2 பேருக்கும் சண்டை தான் நடந்துச்சு. நல்லா ஜாலியாக உட்காந்து வாட்சிக்கிட்டு விளாண்டுட்டு கிடக்கான். என்னடா தரமலை காலைன்னு சொல்லி பிடிச்சி இழுக்க வாங்கி வாயில் வைக்கலாம். பண்ணுற சேட்டை. இப்படி எங்கள் அப்பா அவனுக்காக உளுந்த விட வேண்டியிருந்தாங்க, அதை கொடுக்கணும். அதையும் வேணுமா. அதுக்கப்புறம் சரி அம்மா கொஞ்சம் பிச்சு தரேன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஊட்டி விட்டேன், சாப்பிட்டான். நம்ம வாங்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் அப்போ அதை எடுத்து வைப்போம் அப்படின்னு சீரகக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், அப்புறம் கேரட், பீட்ரூட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கத்திரிக்காய், இது பெரிய வெங்காயம், அப்புறம் மல்லி, புதினா இலை, கருவேப்பிலை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி எனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரும் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் இன்றைக்கி சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் பண்ணிடலாம் அப்படின்னு சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் வெட்டி போட்டு நாங்கள் வந்து மண்சட்டிலாம் இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டே புளியை கரைச்சி ஊற்றி இது பண்ணியாச்சு. காயெல்லாம் வெட்டி போட்டு இப்போ குழம்பு கொதிச்சிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே பருப்பு எல்லாமே போட்டு குழம்பு கொட்டியாச்சு. நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்துட்டு இப்போ தாளித்ததை ஊற்றிக்கலாம். ஒரு காலிஃப்ளவரில் அப்படியே கட் பண்ணி மஞ்சள்தூள், உப்பு போட்டு ஒரு கொதி வர தண்ணி வச்சிடலாம். புழுவெல்லாம் போகும். காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. 3 பேர் தட்டில் போட்டு சாப்பிட்டாச்சு. பாய்.